ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 5. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அந்த கவிதை வந்து நன்றி அறிதல் பொறையுடைமை இன் சொல்லோடு அப்படிங்கிற லைனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ அந்த ஸ்டார்ட் ஆகிற அந்த கவிதை வந்து என்ன நூலில் இருக்குன்னா ஆசாரக்கோவையில் இருக்குது. ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த கவிதை வந்து அந்த நூலில் வந்து எடுக்கப்பட்டது. அந்த நூலை வந்து எழுதினவது பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட பெயர். ஸோ அவரோட ஊர் வந்து கயத்தூர். நற்பண்புகளை கூறும் நூல்கள் வந்து அறநூல்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ ஆசாரக்கோவை வந்து அறநூல்களில் ஒன்று. ஸோ நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை, இதில் இருக்கிற அர்த்தங்கள் பார்க்குறோம். நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாண்மை. ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். ஆசாரக்கோவையை வந்து எப்படி நம்ம சொல்கிறோம்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று வந்து ஆசாரக்கோவை. 100 வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகே, வெண்பா சில இது கேட்பாங்க, வெண்பாவா ஆசிரியப்பாவா கழிப்பாவா அஞ்சிப்பாவா ஏதாவது கேட்பாங்க. அது வந்து ஆசாரக்கோவை வந்து வெண்பா. சரியா? ஸோ கண்மணியே கண்ணுரங்குன்னு அடுத்து ஒரு கவிதை இருக்குது. அது வந்து ஒரு தாலாட்டு பாடல். அதை வந்து நாட்டுப்புற பாடல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆறாரோ ஆரீராரோன்னு ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து நாட்டுப்புற பாடல்லேருந்து எடுத்திருக்காங்க. எழுதினவர் இவர் தான் வந்து சொல்ல முடியாது. தாலாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்மொழி இலக்கியம். தாள் ப்ளஸ் ஆட்டு. தாள்னா நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு எனப்படுகிறது. சரியா? தாலாட்டு வந்து ஒரு வாய்மொழி இலக்கியம். அது வந்து எப்படி பிடிக்கணும்? தாள் ப்ளஸ் ஆட்டு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு. இதில் வந்து நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பண் இசை பார் உலகம். இழைத்து அப்படின்னா பதித்து. முத்தேன் அதாவது முத்தேன். தேன் வந்து 3 வகைப்படுகிறது. அந்த தேன் வந்து முத்தேன்னு சொல்கிறோம். என்னென்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொசுத்தேன்னு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. இதான் 3வது தேன். சரியா? நெக்ஸ்ட் வந்து தமிழர் பெருவிழான்னு நம்ம வந்து ஒரு உரைநடை பகுதி பார்க்குறோம். அது வந்து பொங்கல். பொங்கல் வந்து தமிழர் திருநாள்னு சொல்கிறோம். அறுவடை திருநாள், உழவர் திருநாள் அப்படின்னு வந்து பொங்கலுக்கு நம்ம சிறப்பு பெயர்கள் வந்து சொல்கிறோம். உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்வர். கேட்பாங்க. உழவர்கள் தை திங்கள் நமக்கு தெரியும். ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்வர். ஓகே. பொங்கலை வந்து மகர சங்கராந்தின்னு நிறையா பிளேஸில் வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நன்னூல் வந்து சொல்றது. என்ன சொல்லுதுன்னா போகி அப்படிங்கிற அந்த இதைத்தான் சொல்லுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அந்த லைனை. பட் அதில் அது வந்து எதில் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அது வந்து நன்னூலில் இருக்கு. நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். 2 இலக்கண நூலுக்கு 2 எடுத்துக்காட்டு பார்த்தோம். அது வந்து தொல்காப்பியம், நன்னூல். நன்னூல் வந்து இலக்கண நூல். அந்த நூலில் தான் போகியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்கிறாங்க. ஸோ போகி வந்து மார்கழி மாதத்தின் கடைசி நாள், தூய்மை செய்யும் நாள் போகி. அக்காலத்தில் போகி பண்டிகையை இந்திர விழாவாக கொண்டாடினர். மலைக்கடவுளை வழிபடம் நோக்கில் இந்திர விழாவாக கொண்டாடியிருக்காங்க. அது வந்து போகி ஆயிடுச்சு கடைசி. ஓகேவா? தை முதல் நாள் வந்து பொங்கல். அப்போதான் திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு வந்து எப்போ தொடங்குது அப்படின்னா தை முதல் நாள். நம்ம திருவள்ளுவர் நாள் வந்து தை 2ஆம் நாள். உடனே திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்கும் நாள் வந்து தை 2ன்னு சொல்லிடக்கூடாது. தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள். மாட்டு பொங்கல். மாடுனா செல்வம்னு அர்த்தம். மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டுகள் என்னென்னா மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். இதெல்லாம் பொங்கல் டைம் வந்து நம்ம வந்து விளையாடுவாங்க. திருவள்ளுவர் பிறந்தது கிமு 31. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து 2025 + 31. இப்போ இருக்கிற வருஷத்தோட 31 வருஷத்தை கூட்டிக்கிட்டோம்னா அதான் திருவள்ளுவர் ஆண்டு 2056. தை 3ஆம் நாள் காணும் பொங்கல். அதாவது ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கறது, ஊர் சுற்றி பார்க்கறதெல்லாம் காணும் பொங்கல். மகர சங்கராந்திங்கிறது அறுவடை திருவிழால் தான். அறுவடை திருநாள். அந்த மகர சங்கராந்தியை வந்து எப்படி கொண்டாடுறாங்க, எங்கெங்கே கொண்டாடுறாங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம். நமக்கு சுற்றி இருக்கிற இடத்த மட்டும் பாருங்கள். நமக்கு வந்து மேலே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கு மேலே மராட்டியம் இருக்கு இல்லையா, மராட்டியம், அப்புறம் உத்தரப்பிரதேசம். இந்த 4 தான் வந்து மகர சங்கராந்தி வந்து கொண்டாடுறாங்க. சரியா? கேட்பாங்க
மகர சங்கராந்தி வந்து எங்கே கொண்டாடுறாங்க எங்கே கொண்டாடலன்னு கேட்பாங்க. லோரி அப்படி வந்து பஞ்சாப் அப்படிங்கிற கொண்டாடுறாங்க. சரியா, லோரின்னு சொல்லி தை முதல் நாளை பஞ்சாப்ல கொண்டாடுறாங்க லோரி. உத்தராயன் அப்படிங்கிறது வந்து குஜராத் ராஜஸ்தான், குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் உத்தராயன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஓகேவா, அது வந்து குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மனம் கவரும் மாமல்லபுரம். ஸோ மாமல்லபுரத்தை பற்றி சில விஷயங்கள் இருக்குது, அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பல்லவ மன்னன், மாமல்லபுரத்தில் இருக்க சிற்பங்களை வந்து இது பண்ணது பல்லவ மன்னன். ஸோ பல்லவ மன்னன் கட்டினது நரசிம்மவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னன். அவனை வந்து அவருக்கு வந்து நம்ம என்ன நேம் சொல்கிறோன்னா மாமல்லன் அப்படிங்கிற நேம் கொடுக்குறோம். அது வந்து சிறப்பு பெயர். வற்போரில் சிறந்தவன் அப்படிங்கிறதான் மாமல்லன்கிறதுக்கு அர்த்தம். நரசிம்மவர்மனோட அப்பா வந்து மகேந்திரவர்மர். ஸோ மகேந்திரவர்மன் காலம் தொடங்கி 4 தலைமுறைகளாக மாமல்லபுரம் கெட்டப்பட்டது. மாமல்லபுரம் சிற்பங்கள் வந்து 4 தலைமுறையாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது வந்து மகேந்திரவர்மன் காலம் தொடங்கி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் மாமல்லபுர சிற்பங்கள் வந்து முக்கியமாக வந்து அதை உருவாக்குனது யாருன்னா நரசிம்மவர்மன். 5 ரதங்கள் 5 ரதங்கள் வந்து இருக்குது. அது வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் வந்து அங்கே இருக்குது. சிற்பங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா, சிற்பக்கலையின் உச்சம், அங்கே வந்து சிற்பக்கலை உச்சம் வந்து அர்ஜுனன் தபசு, அது வந்து புடைப்பு சிற்பங்கள்ல இருக்கு. பகீரதன் தவம், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி, அந்த சிற்பமும் வந்து அங்கே இருக்கு. ஓகே, இது வந்து புடைப்பு சிற்பங்கள்ல வந்து அர்ஜுனன் தபஸ் இருக்கு, அது வந்து அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி, அதுதான் வந்து அங்கே ரொம்ப உச்சமாக இருக்கு. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூட மாமல்லபுரம், மகாபலிபுரம். சரியா, சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். என்னென்னா குடைவரை கோயில், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த மாதிரி 4 வகைப்படும். கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பம், ஒற்றைக்கல் கோயில், குடைவரை கோயில். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள், அர்ஜுனன் தபசு இருக்கு, அது வந்து புடைப்பு சிற்பம். ஒற்றைக்கல் யானை, ஒற்றைக்கல் கோயிலும் இருக்கு, ஒற்றைக்கல் யானை இருக்கு. கடற்கரை கோயில் இருக்கு, கலங்கரை விளக்கம், கண்ணனின் வெண்ணெய் பந்து, புலிகுகை, குகை கோயில், குகை கோயிலும் அங்கே இருக்கு. பஞ்சபாண்டவர் ரதம், திருக்கடல் மல்லை. ஸோ இதெல்லாம் அங்கே பார்க்க வேண்டிய இடங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இது பார்க்குறோம். அது என்னன்னா மயங்கொலிகள்ங்கிற ஒரு இலக்கண பதிப்பு பார்க்குறோம். இலக்கண பதிப்பு வந்து மனம் மனம் மயங்கொலிகள் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேற்றுமையுள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். மனம் மனம் தெரியுது இல்லையா? மயங்கொலிகள் அப்படின்னா ந ந இந்த 3மே மயங்கொலிகள். ல ழ ல இந்த 3மே மயங்கொலிகள். ர ர இந்த 2 மயங்கொலிகள். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த 8 எழுத்துமே மயங்கொலிகள் உள்ள எழுத்துக்கள். ந இந்த பெரிய 3 சொல்லி நான் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும் நகரம். நகரம் சரியா, நடுப்பகுதியை தொடும். 3 சொல்லி நான் வந்து நடுப்பகுதியை தொடும். 2 சொல்லி நான் வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடும் நகரம். இந்த நான் வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடும். இது வந்து பின்னாடி போயிடக்கூடாது. பல்லின் அடிப்பகுதியை தொடும் நகரம். இது வந்து பல்லின் அடிப்பகுதியை தொடும் நகரம். இது வந்து நடுப்பகுதியை தொடும் நகரம். அடுத்து வந்து இன எழுத்துக்கள் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இட்டு இன்னு, இட்டு இந்து, இரு இன்னு. ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்குறது இன எழுத்துக்கள் பார்க்குறோம். இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு. டகரத்தை அடுத்து வருவது டன்னகரம். தகரத்தை அடுத்து வருவது தன்னகரம். ரகரத்தை அடுத்து வருவது ரன்னகரம். ஓகேவா? அதாவது இன எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, டகரத்தை அடுத்து வருவது டன்னகரம். க இண்டயம் கண்டம், மன்றம், வண்டி, நன்றி, நண்டு, கன்று. இதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்து வர்றது வந்து கண்டிப்பா அந்த நகரமா இருக்கணும். தகரத்தின் அடுத்து வருவது தன்னகரம். ரகரத்தை அடுத்து வருவது ரன்னகரம். மன்றம் வருது, இன்னுக்கு அடுத்து ரா வருது இல்லையா, அப்படி வருது. பொருள் மாடுபடுதல்.
வானம் வெடி, வானம் ஆகாயம். பனி வேலை, பனி குளிர்ச்சி. இப்போ ல பார்க்குறோம், ல ழ ல. எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ல நா மேற்பற்களின் அடியை தொடும். நாக்கு வந்து மேல் பற்களின் அடியை தொடும் லகரம். ழ நா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும் லகரம். ரா சிறப்புலா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றுவது லகரம். இந்த சிறப்புலா வந்து தமிழுக்கே சிறப்பானது, சிறப்பு லகரம். இது வந்து மா போன்று இருப்பதால் மகர லகரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரியா? ஸோ இதில் வந்து பொருள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோன்னா விலை, பொருளின் விலை, விளை உண்டாக்குதல், விலை விரும்பு. இலை வந்து செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இலை வந்து நூல் இலை. ர ர 2 ர பார்க்க போகிறோம் இப்போ. நாவின் ர குட்டி ர வந்து நாவின் நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம், இடையின ரகரம். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை தொடுவதால் ரகரம், பெரிய ரா வருது, வல்லின ரகரம். இது வந்து மையப்பகுதி, இது வந்து முதல் பகுதி. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்து பொருள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஏரி நீர்நிலை, ஏரி மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை, கூரைனா புடவை. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த பாட்டு பார்க்குறோம்.